நடுவரவில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சின்ன வயசுல காலேஜ் போனீங்கல்ல, யார லவ் பண்ணிக்கிறீங்களா? நையா ஒரு மனுஷனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல கேட்டேன். காலேஜில் படிச்சவன் லவ் பண்ணாம இருப்பானா? பண்ணியிருந்தேன். இப்ப எதுக்கு இப்ப போய் கிளற? அதெல்லாம் கேட்குறேன். லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்களா? எழுதியிருக்கேன். அந்த காதல் கவிதை ஞாபகம் இருக்கா? வேற என்ன, அப்ப எல்லாம் என்ன பெரிய நம்ம என்ன கவிஞரா? ஏதோ சினிமா பாட்டுகளை தான் எழுதி கொடுப்பான். எந்த பாட்டு அது? அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றா, உயிர் காதலில் ஓர் கவிதை. இதுதான். வேற என்ன? இல்ல கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிருக்குமே. எப்படா அவ்வளவு கரெக்டா சொல்ற? இதே லெட்டர் தான் எங்க அப்பனும் எழுதி கொடுத்தாரு, ஊத்தின்னு போச்சு. ஒப்பாவும் அன்புள்ள மான்வெளியே தானா? என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க இன்னைக்கு கவிஞர் ஒருத்தர் எழுதுறாங்க, ஏ அஸ்கு அஸ்கு லேமோ ஏமோ ஐ அஸ்துலிஸ்த பேபே, புரியுற மாதிரி எழுதணும். நீங்க அப்படி எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருக்கும். ஏதோ புரியாத ஒரு வார்த்தையை போட்டு, ஏன் இந்த காலத்துல இந்த கவிஞனுக்கு ஏன் தெரியுங்களா வந்தது இந்த அஸ்கு அப்படின்னா? என்ன தெரியுங்களா? ரஸ்கு கேள்விப்பட்டிருக்கேன். அஸ்கு என்னன்னு தெரியாது. அஸ்கு என்றால் துருக்கிய மொழியிலே ஐ லவ் யூ என்று பொருள். லஸ்கா என்றால் செக்கோஸ்லாவியா மொழியிலே ஐ லவ் யூ என்று பொருள். ஏமோ அப்படின்னா பிரெஞ்சு மொழியில ஐ லவ் யூ அப்படின்னு. உங்க பேருக்கு ஐ அப்படின்னு இருக்கு தெரியுங்களா? ஐ லியோன்னு என்ன தந்துறீங்களா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ரொம்ப லவ் பண்ணி போறதுனால சீன மொழியில ஐ என்றால் ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம். உங்களை யாராவது ஒரு பெண் பார்த்து ஐ லியோனி என்றால் ஐ லவ் யூ லியோனி என்ற அர்த்தம். இது தெரியாமையே காலம் ஓட்டிக்கிறீங்க. இந்த தலைமுறை இடைவேளை தான் இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த பட்டிமன்றம் யாருக்கு நடக்குது? முதல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு. ஆமா, இந்த பாட்டுக்கு எவ்வளவு நேரம்யா உட்காந்து யோசித்த இந்த விளக்கம் கொடுக்கணும்னு. அதெல்லாம் இப்ப வேகமா எழுதுற பாட்டு அப்படித்தான் எழுதி ஆகணும். ஒரு காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் கதாநாயகனா சிவாஜி கணேசன் படத்துல முதல்ல வர்றப்ப ஒரு தத்துவ பாட்டு தான் பாடிட்டு வருவாங்க பயங்கரமா. எம்ஜிஆர் முதல்ல நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் அப்படின்னு தான் வருவாரு. இப்ப அதெல்லாம் இல்ல. ரக்கிட்ட 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 ஹோ, ரக்கிட்ட 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 ஹோ, ரக்கிட்ட 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 ஹோ, ரக்கிட்ட எனக்கு ராஜாவானா ஆளுறேன், ஒண்ணுமே இல்லைன்னா வாழுறேன். ஆஹா என்ன வாழ்க்கடா அப்படின்னு. இன்னைக்கு அப்படி எழுதினா தான் ஆஹா கவிஞர் பின்றாரியா அப்படின்னு. எனக்கு ராஜாவானா ஆளுறேன், ஒண்ணுமே இல்லாட்டி கூட நான் வாழ்றேன். எப்படி இந்த காலத்தினுடைய வாழ்க்கை ரெண்டே வரியில படம் பிடிச்சிட்டார்ல. இதெல்லாம் கேட்க மாட்டியா இனியவா? இல்ல நடுவர்களே, வேகமான வாழ்க்கை இது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த முதல் இரவுல ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சோகமான பாட்டு. உங்க காலத்துல என்ன பாட்டு? பால் இருக்கும் பழம் இருக்கும் 10 வருஷமானாலும் புள்ளை இருக்காது. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன், மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன், காயும் புரியும். வேகமா இருக்கிறத விட்டு பால் இருக்கும். இந்த ரெண்டு ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, இந்த பால் இருக்கும் ஜெனரேஷன் நிலவை கொண்டு வா, இது ரெண்டும் ஒன்னா எப்படிங்க சேரும்? அது கொஞ்சம் கசமுசா இருக்கதா செய்யும். நான் என்ன கேட்கிறேன், இந்த பட்டிமன்றம் யாரு? பால் இருக்கும் பழம் இருக்கும் தம்பதியர்களுக்கு 11 பிள்ளை இருந்துச்சு. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வாய் அப்படின்ட்டு இப்ப என்ன செயற்கை கருத்தரித்தல் மையத்துல போய் உட்காந்துருக்கேன். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை. எங்கடா இருக்கீங்க? டாக்டர் அம்மாட்ட இப்பதான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற